கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 139 அதனுடைய 12வது வசனம், உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும், உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. தேவனுக்கு முன்பதாக எந்த ஒரு இருளின் சக்தியினாலும் நிற்க முடியாது. அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு முன்பதாக எந்த இருளின் ஆதிக்கமும் நின்றுவிட முடியாது. ரட்சிக்கப்பட்டிருக்கிற அநேகருக்குள்ள இன்று பயத்தை பார்க்க முடிகிறது. என்னவாய் முடியுமோ, என்ன நடக்குமோ என்று சொல்லி பயப்படுறீங்கல்ல. நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு முன்பதாக எந்த இருளும் ஜெயிக்க முடியாது. சிலருக்கு பில்லி சுனியத்தை பார்த்து, பிசாசின் கிரியைகளை பார்த்து, அந்தகாரங்களை பார்த்து பயம் இருக்கிறது. ஆனால் வசனம் சொல்லுகிறது இல்லையா, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலராகிய உங்களுக்கு விரோதமாக, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எந்த குறி சொல்லுதலும் இல்லை. குறி சொல்லுகிற ஆவிகள் உங்களை ஜெயிக்க முடியாது. இன்னைக்கு சபைக்கு வர சிலர் கூட யாராவது ரோட்டில் போகிறவங்க ஏதாவது ஒன்று சொல்லிட்டா அவங்க வார்த்தை அப்படியே பழித்து விடுமோ, இந்த தீங்கு எனக்கு நேர்ந்து விடுமோ என்று சொல்லி நீங்கள் பயப்படுறீங்கல்ல. அந்த பயத்தை எல்லாம் தூக்கி போடுங்க. கர்த்தர் உங்களோடு இருந்தால் எந்த தீங்கும் உங்களை மேற்கொள்ள முடியாது. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனம் சொல்லுகிறது, சகலமும் அவருக்குள் கீழ்ப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. அவருக்கு மேலானது ஒன்றுமே இல்லை, எல்லாம் அவருடைய கரத்தின் கிரியைகள் தான். எல்லாம் அவருக்குள்ள அடங்கி இருக்கிறது, அவர் கரத்துக்குள்ள இருக்கிறது. அவருடைய பிள்ளைகளாகிய உங்களை தீங்கு நேரிட, இருள் சூழ்ந்து கொள்ள கர்த்தர் எப்பொழுதும் விடவே மாட்டார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவருடைய வார்த்தையை விசுவாசிங்க, அவரை விசுவாசிங்க. அது உங்களுக்கு நீதியாக எண்ணப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட இருளை பார்த்து, பிசாசின் ஆதிக்கங்களை பார்த்து, மந்திரங்களை பார்த்து, பில்லி சூனியங்களை பார்த்து பயந்து இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே பயம்படுத்துகிற ஆவிகள் எல்லாம் அவர்களை விட்டு விலகட்டும். பயத்திற்குள்ளாக அடிமைத்தனத்தில் வைத்திருக்கிற ஆவிகள் அவர்களை விட்டு விலகட்டும் என்று ஜெபிக்கிறேன். பூரண விடுதலை உண்டாகட்டும். இந்த பயத்திலிருந்து நீர் இவர்களை விடுவித்து சுயாதீனர்களாய் நிறுத்தப் போவதற்காக ஸ்தோத்திரம். தைரியத்தின் ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்பி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.